சகலமும் அவராலே என்னில் செய்யப்படுகிறது. இதனால் தான் நாம் இயேசுவை கர்த்தர் என்று அழைக்கிறோம். தமிழில் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் லார்ட் என்று சொல்லப்படுகிறது. தமிழைப் போல ஆங்கிலம் அழகாக சொல்லவில்லை. லார்ட் என்றால் எஜமானர், அதிகாரத்துவம் உடையவர். ஆனால் கர்த்தர் என்றால் சோர்ஸ், சகலவற்றிற்கும் ஆரம்பம் அவர்தான். கர்த்தர் கடவுள் என்பதை காட்டிலும், அவர் தேவன் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் அவர் எனக்கு கர்த்தராக இருக்கிறார். அவர் என்னை விசுவாசத்திற்கு கர்த்தர், நீதிக்கு கர்த்தர், பரிசுத்தத்திற்கு கர்த்தர், ஞானத்திற்கு கர்த்தர், என்னுடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர். சகலமும் அவரால் நான் அடைகிறேன், அவரால் ஜீவிக்கிறேன், அவரால் பிழைக்கிறேன், அவரால் ஜெயிக்கிறேன், அவரால் நீதிமானாகிறேன், அவரால் பரிசுத்தமாகிறேன், அவரால் நான் மனுஷனாகிறேன், அவரால் நான் ஒரு சாட்சியாகிறேன். அவர் எனக்கு கர்த்தர். இதை ஒருவனும் சொல்ல முடியாது. அவரால் பிழைக்கிற மனுஷனை தவிர, அவரால் பரிசுத்தமாகிற மனுஷனை தவிர, அவரால் பூர்ணப்படுத்தப்பட்ட மனுஷனை தவிர, அவரால் விசுவாசிக்கிற மனுஷனை தவிர ஒருத்தனும் இயேசுவை கர்த்தர் என்று அழைக்க முடியாது. இது சபைகளுக்கு இன்று அறியாத காலமாக இருக்கிறது. இயேசுவை கர்த்தர் என்று அவர்கள் அறியவில்லை. அவர்கள் அறிந்திருப்பார்களானால் அவர்களிடம் பலகீனம் இருக்காது, தாறுமாறுகள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது, மார்க்க பேதங்கள் இருக்காது, வீண் போதனைகள் இருக்காது, அகம்பாவங்கள் இருக்காது, தன்னை உயர்த்துவது இருக்காது. அவரால் வாழ்கிற எவனும் அவரால் உயர்த்தப்படுவார். அவரால் வாழ்கிற எவனும் அவருக்கு மகிமையாக விளங்குவான். அவரால் ஜெயிக்க முடியும். அவனிடம் அவரால் வருகிற வெளிச்சம் தான் இருக்கும். அவன் சகல பாவங்களையும், சகல சத்துருக்களுடைய வஞ்சனைகளையும் மேற்கொள்ளுவான். பாவங்களை மேற்கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, வஞ்சனைகளை மேற்கொள்வதுதான் பெரிய விஷயம். அவரால் வருகிற வெளிச்சம் இல்லாதவிட்டால் ஒருவனும் சுற்றி இருக்கிற வஞ்சனைகளை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஜீவியம் போராட்டமான ஜீவியம். நாம் போராட வேண்டும். நாம் போராடாவிட்டால் நாம் ஜெயிக்க முடியாது. நாம் ஜெயிக்காவிட்டால் நாம் ஜெயிக்கப்படுவோம். இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஜெயிக்கப்பட்டதினால்தான் சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய பெரிய விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவரால் நான் பிழைக்கிறேன் என்று அறியாததினால், இயேசுவை கர்த்தர் என்று அறியாததினால். எவ்வளவு அபத்தம்! இயேசுவை கர்த்தர் என்று அறியாததினால், தங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்கிறபடினால், தங்களுடைய பணத்தை சார்ந்து கொள்கிறபடினால் சபைகள் தங்களுக்கென்று போதனைகளை ஏற்படுத்தி அவைகளை உயர்த்துகின்றன. ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமான போதனைகள். ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் அந்த கோத்திரத்துக்கும் ஒரு தெய்வங்கள் இருந்தது போல இன்று இருக்கிறது. அவர்களே தங்களுக்கென்ற தெய்வங்களை, தங்கள் கரத்தின் கிரியைகளை ஆராதித்தார்கள். இன்று சபைகள் தங்களுடைய புத்தியின் திறமைகளை ஆராதிக்கின்றன. அதனால் வேதத்திற்கு பலவித அர்த்தங்களை கண்டுபிடித்து அவைகளை உயர்த்தி பாராட்டி பேசுகின்றன. அந்த சபையை சார்ந்தவர்கள் அந்த உபதேசத்தை விழுந்து விழுந்து ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ பூர்ணப்படுத்தப்படவில்லை. இயேசுவை கர்த்தர் என்று கூட அறியவில்லை, அல்லது தங்களுடைய விசுவாசத்திற்கான நம்பிக்கையையும் அறியவில்லை. அவர்களுடைய விசுவாசம் வெறுமனே இருக்கிறது. அது சபையை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் இயேசுவை இப்படியெல்லாம் நமக்கு காண்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இதை நாம் பகுதி பகுதியாக நமக்கு இந்த நிருபம் விளக்கி காண்பிக்கிறது. முதலாவது அதிகாரம் இயேசு எப்படி சாட்சியாக வாழ்ந்தார், எதை கொண்டு ஜெயித்தார். இரண்டாவது அதிகாரம் அவர் ஜெயித்ததினாலே அடைந்த மகிமை. மூன்றாவது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காமல், இயேசுவை போல விசுவாசிக்காமல் எப்படி தோற்றார்கள், தோற்றதுனாலே தோற்கிறவன் அடைகிற தேவனுடைய கோபம் என்ன என்று இஸ்ரவேல் ஜனங்களை நமக்கு முன் உதாரணமாக காண்பிக்கிறது. முதலாவது அதிகாரம் ஜெயித்தவனும், இரண்டாவது அதிகாரம் ஜெயித்ததினால் வரக்கூடிய மகிமையும், மூன்றாவது அதிகாரம் தோற்றவனும், தோல்வினாலே வரக்கூடிய தேவனுடைய கோபமும், நான்காவது அதிகாரம் நமக்கு எச்சரிக்கை.
நீங்கள் ஜெயிக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும். இப்படி அழகாக பிரித்து பிரித்து பேசுகிறது. 5வது அதிகாரம் நாம் அசதியாக இராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 5ம் 6ம் 5, 6 என்று பிரிக்க முடியாது, இரண்டும் சேர்ந்துதான் விளங்குகிறது. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலங்களிலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அசதியாக இருக்கவில்லை. அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. அதாவது தேவன் தான் எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் அசதியாக இருக்க முடியாது. இது கண்ணீரோன் போராட்டம். இந்த ஜீவியத்தை நான் என்னதான் வசனங்களை கொண்டு உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் ஓரளவு தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் கதறி கேட்க வேண்டும். உங்களுடைய ஜீவியத்திலே இருக்கிற பலவீனங்கள், குறைகள், அதை நீங்கள் சந்திக்கும் பொழுதுதான் அதனுடைய வீரியம் உங்களுக்கு தெரியும். நாம் போராடி கேட்கும் பொழுதுதான் தேவனும் அதனுடைய ஆழங்களுக்கு நமக்கு கொண்டு சென்று இந்த நிருபம் பேசுகிற சத்தியத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விளங்கும்படிக்கு புரிய வைப்பார். பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறாரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பேசாமல் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருந்தால் போதும். அப்படியல்ல, ஜாக்கிரதையோடு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பது தான் நம்முடைய வேலை. அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்றால் இந்த முழு உலகமும் தேவனால் பரிசுத்தமாக இருக்கும். முழு உலகம் ஒன்றும் செய்யவில்லை, தேவனை தேடவில்லை, நாமும் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான் வேதமும் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுக்கு நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவெனில், நாம் தேட வேண்டும். பயபக்தி நிமித்தம் வசனம் சொல்லுகிற வாக்குத்தத்தம் சொல்லுகிற பரிசுத்தமும், வாக்குத்தத்தம் சொல்லுகிற பூர்ணமும், வாக்குத்தத்தம் சொல்லுகிற நீதியும் சகல விதத்திலும் எனக்கு ஜெயமும் என்னிடம் உண்டாகி இருக்க வேண்டும். எந்த தருணத்திலும் என்னிடம் குறைகள் காணப்படக்கூடாது. இப்படி தேடாததினால்தான் இன்று உலகம் தேவனுடைய கிருபைக்கு வெளியே கிடக்கிறது. இப்படி தேடினதினால்தான் இயேசு கிறிஸ்து இன்று பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவரும் ஒன்றும் செய்யவில்லை, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் தன் காலத்தில் அமர்ந்திருந்தார். அதனால்தான் அசதியாக இராமல் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த எபிரேய நிருபத்தினுடைய செய்தி என்று நான் சொல்லுகிறேன். தேவன் எல்லாவற்றையும் செய்வார். விசுவாசத்தையும் தருவார், போதனையும் தருவார், சோதனையும் தருவார், ஜெயிக்கவும் வைப்பார். நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் சொல்லித் தருகிறதை கேட்டு அதன்படி நடந்தால் போதும். பயபக்தி. அவர் காண்பிக்கிறபடி சுயமாய் ஒன்றும் செய்யாமல் அவர் சொன்னதை மட்டும் செய்து அடங்கியிருந்தால் போதும். 7ஆம் நிருபம் பழைய ஏற்பாடு இல்லாததை புதிய ஏற்பாடு எப்படி நமக்கு சாதித்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறது என்று. 8வது நிருபம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லுகிறது. இவைகளை நாம் ஒவ்வொன்றாக படிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாளில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றுகிறார், அல்லது குமாரனை கொண்டு நம்மோடு பேசுகிறார். முந்தின காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசின கர்த்தர் சொல்லுகிறார். இப்படித்தான் தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் மனதிலே தோன்றின கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து கண்களை மூடிக்கொண்டு இதோ கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை. கண்களை மூடிக்கொண்டு அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவரை கொண்டு தேவன் அவருடைய ஜீவியத்தை கொண்டு முன் உதாரணமாக வைத்து நம்மோடு பேசுகிறார். இப்படித்தான் எபிரேய நிருபம் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன் நிறுத்தி இவரை கொண்டு இன்னவெல்லாம் தேவன் பேசுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை படிப்பதுதான் இந்த நிருபத்தினுடைய வேலை. அவரை விலைக்கு காண்பிப்பதுதான் இந்த நிருபத்தினுடைய வேலை. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்வதற்காகவே இந்த நிருபம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்? நம்மை போன்றவர். எப்படி வாழ்ந்திருக்கிறார்? 3வது வசனம், அவருடைய மகிமின் பிரகாசமும் அவருடைய தற்சுரூபமாக வாழ்ந்திருக்கிறார். மனுஷனாக வந்தவர், நம்மை போல வந்தவர், அவருடைய மகிமின் பிரகாசமாக வாழ்ந்தார், அவருடைய தற்சுரூபமாகவே இருந்தார். இது வல்லவா அதிசயம்! அவருடைய ரேடியேஷன் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் ஹிஸ் பர்சன், மகிமையின் பிரகாசம்.
அவருடைய அச்சடையாளமாக, அவருடைய உருவத்தினுடைய அச்சடையாளமாக, அல்லது அவருடைய குணத்தினுடைய அச்சடையாளமாக. அவருடைய குணம் என்ன? அன்பு. தேவனுடைய குணம் அதே அன்பு. அதே அன்பினுடைய தன்மைகள் அனைத்தும் இயேசுவிடம் இருந்தன. இதுதான் தேவன் நம்மிடம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பேசுவது. அவரை நமக்கு முன் நிறுத்தி, இவரை பாருங்கள், அவர் தேவனுடைய தற்சரூபமாக இருந்தார். அவரிடம் இந்த அன்பு எப்படி நிறைந்திருந்தது. நாம் அன்பை பற்றி பேசுகிறோம், அதனால் அன்பாகிவிட முடியாது. சாந்தத்தை பற்றி பேசலாம், பலருடைய சாந்தங்களை குறித்து தியானிக்கலாம். மோசே எப்படி பொறுமையாக இருந்தான், சாந்தமாக இருந்தான், தாழ்மையாக இருந்தான். அதனாலே நாம் சாந்தத்தின் தாழ்மையும் கற்றுக்கொள்ளலாமே ஒழிய அடைய முடியாது. சாந்தம் என்றால் இப்படித்தான். ஆப்பிளை பற்றி பேசலாம். ஒரு ஆப்பிளை பற்றி அறிந்தவன் ஒரு அழகாக ஒரு படத்தை வரைந்து இதுதான் ஆப்பிள் என்று காண்பிப்பது போல இருக்கிறது. அந்த ஆப்பிள் படத்தை பார்ப்பதனாலே அதனுடைய சுவையை அறிந்துவிட முடியாது. ஆப்பிளை நாம் வாங்கி புசித்தால்தான் அது என்னது என்று தெரியும். அதே போலத்தான் நம்முடைய தியானங்களும் நம்முடைய அறிவினாலே தேவனை தேடுவதும் இருக்கிறது. தேவனை பற்றி நாம் வேதத்தை ஆராய்ந்து படிப்பதனாலே அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளலாமே ஒழிய அது பேசுகிற ஜீவியத்தை அடைய முடியாது. இவர் அடைந்திருந்தார், இவரிடம் அந்த அன்பு இருந்தது. இது எப்படி? எபிரேய நிருபம் பெரிய சவாலோட நமக்கு கதவை திறக்கிறது. இவ்வளவு பூர்ணமான அன்பு நிறைந்த மனுஷனாக இயேசு கிறிஸ்து நடமாடினது எப்படி? அவருடைய மகிமையின் பிரகாசமாக இந்த உலகத்திலே விளங்கினது எப்படி? மகிமையின் பிரகாசம் தானாய் வந்து விடாது, ஜெபத்தினாலே வந்து விடாது, காணிக்கை கொடுப்பதனாலே வந்து விடாது, சபைகளை கட்டுவதனாலே வந்து விடாது, வரங்களினாலே நிறைவதனாலே வந்து விடாது, வேதத்தினுடைய ஆழங்களை கண்டு அறிந்து கொள்வதனாலே வந்து விடாது. அது வேறு, இது வேறு. சகல வார்த்தைக்கும் அர்த்தங்களை கண்டுபிடிப்பதனாலே மகிமையின் பிரகாசம் வந்து விடாது. அது வேறு, இது வேறு. இது ஜீவியம். ஆப்பிள் படம் வேறு, ஆப்பிள் வேறு. அவருக்குள்ள அந்த ஜீவியம் இருந்தது, அது ஜெயித்தது. மகிமை ஜெயத்தினாலே வருவது. சகல சத்துருக்களின் தந்திரங்கள் ஜெயிப்பதினாலே அவர் பிரகாசமாக மாறினார். மகிமையின் பிரகாசம் சத்துருக்களின் சகல அக்கினி அஸ்திரங்களையும் அழித்ததினாலே வந்தது. அவர் ஜெயிக்காதது ஒன்றுமில்லை. மனுஷனாக வந்து, மாம்சத்திலே வந்து, நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக விளங்கினதினாலே அவருக்குள்ள ஒரு மகிமையின் பிரகாசம் இருந்தது. பலர் சொல்லுகிறார்கள், தேவன் அவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே மகிமை உடையதாக இருந்தார். அது எப்படி? ஜெயிக்காதவனுக்கு மகிமை கிடையாது, போராடாதவனுக்கு வெற்றி கிடையாது. வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அவன் போராடவே இல்லை. ஜெயித்தவனுக்கு தான் மகிமை. அவர் மனுஷனாக வந்து சகலவற்றையும் துறந்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல வேலை செய்து தரித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன் சாப்பாட்டுக்காக வேலை செய்து பிழைத்தவர் தேவனாக இருந்தோம். அடுத்த வேலை சாப்பாட்டிற்காக தச்சு வேலை செய்து பிழைத்தவர். அதனால் தானே அவருடைய வாழ்க்கை நடந்தது. அவர் தேவன் என்றபடினாலே அவர் சாப்பிடவில்லை. வானமும் பூமியும் அவராலே உண்டாயிற்று என்றபடினாலே அவர் ஜீவியை நடக்கவில்லை. அல்லது இன்றைய போதகர்களைப் போல காணிக்கையை பெற்று வாழவில்லை. கைகளினாலே வேலை செய்து பிழைத்தார். வறுமை, ரோமர் காலத்திலே பல விதங்களிலே நெசுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நெருக்கப்பட்ட வாழ்க்கை. அதை விவரிப்பது முடியாது. அவர் ஜெயித்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை தரித்திரத்தினாலே இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. முடியும், வாழ முடியும். நம் தரித்திரத்திலே இருந்தாலும் பரிசுத்தமாக வாழ முடியும். நாமும் ஜெயிக்க முடியும். மகிமையின் பிரகாசம் அவரிடம் காணப்பட்டது. தேவனுடைய தற்சரூபமாக இருந்தார். அவரிடம் சுயநலம் இல்லை, தனக்கென்று வாழவில்லை. தேவனை நேசித்தபடினால் தான் தேவனுடைய தற்சரூபத்தினாலே அல்லது தேவ அன்பினாலே நிறைய முடிந்தது. நாம் மனுஷர்களை நேசிக்கலாம், ஆனால் தேவனை நேசிப்பது என்பது அபூர்வமான விஷயம். எல்லாவற்றுக்காலும் மேலாக தேவனை நேசிப்பது என்பது அரிய விஷயம். நாம் தேவனை தேட வேண்டும் என்று சோஷியல் சர்வீஸ்ல இறங்குகிறோம். மற்ற ஆத்துமாக்களை ரட்சிக்க ஓடுகிறோம். தேவன் சொல்லுகிறதை நான் செய்ய, அவருக்கு அடங்கி நடக்க, அவர் நம் ஜீவியத்தை நடத்தட்டும் என்று விட்டு கொடுக்க, பணிந்து போக நமக்கு தெரியவில்லை. சபைகள் நமக்கு போதிக்கவில்லை. அவர்களுக்கும் தெரியவில்லை. அவர்களை குற்றம் சொல்லி என்ன பயன்? எங்கும் இருள் இருக்கிறது. தேவனை நேசிக்காதவன் என்னதான் மனுஷனை நேசித்தாலும் மனுஷனை நேசிக்க முடியாது. பயனுள்ள விதத்தில் நேசிக்க தெரியாது. அங்கு பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் தான் பலனாகவும் முடியும். முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும், எல்லாவற்றை காட்டிலும். இதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பார்க்க முடியும்.
அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தார். அவருடைய மகிமின் பிரகாசமாக விளங்கினார். இதுதான் வேதம் நமக்கு கதவை திறந்து கிறிஸ்துவை முன் நிறுத்தி காண்பிக்கிறது.